தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் 20 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த இடைநிலை ஆசிரியர்களுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நடத்திய பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள், இந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன அம்சங்கள் விவாதிக்கப்பட்டது? இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி சென்னையில் கடந்த 20 நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில இன்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடன் ஆலோசனை பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. பேச்சுவார்த்தை சுமார் 2.5 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்த நிலையில பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்தந்த தரப்பு சங்கங்களுடன் பேசியதற்கு பிறகு தங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிவிப்போம் என்கிற நிலைப்பாட்டை இடைநிலை ஆசிரியர்கள் எடுத்திருக்கிறாங்க. அதற்கு முன்பாக பகுதி நேர ஆசிரியர்களும் அமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதாவது பணி நிரந்தரம் செய்ய வேண்டி வலியுறுத்தி அவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில அவர்களுக்கு அவர்களுடைய 12,500 ரூபாய் ஊதியத்தை 15,000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் எனவும் அமைச்சர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில அவர்களும் அவர்களுடைய சங்க தரப்பிடம் கலந்து ஆலோசனைக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை அறிவிப்பதாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில இடைநிலை ஆசிரியர்களும் தங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கலந்து ஆலோசித்ததற்கு பிறகு ஒரு முடிவை அறிவிப்போம் என்றும் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அறிவித்திருக்கிறாங்க. பாலுவேல், விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.